நாம் இப்போ பார்க்க போகிறது கரம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்ப்போம். ஏலக்காய், ஜாதிக்காய், பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு, கல்பாசி, மராத்தி மொக்கு, கிராம்பு, பட்டை, ஜாவித்ரி. இப்போ எல்லாத்தையும் லேசாக வறுத்து அரைக்க போகிறோம். அரைச்சிட்டோம்னா நமக்கு கரம் மசாலா ரெடி ஆகிடும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஜாதிக்காவை வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன். உடச்சிட்டு நம்ம வறுத்தோம்னா அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறக்காண்டி நான் உடச்சிட்டேன். நீங்களும் அதே மாதிரி உடச்சிருங்க. உடச்சிட்டு வறுத்திங்கன்னா ஈஸியாக அரைச்சிடலாம். வறுத்துட்டோம். லேசாக வறுத்துட்டு இப்போ வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வைக்கணும். நல்ல சூட்டோடு அரைக்கக்கூடாது மிக்சியில். அதனால் நல்லா ஆறணுன்னு மிக்சியில் பொடி பண்ணுவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைக்கலாம். இப்போ நமக்கு கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூட்டோடு ஸ்டோர் பண்ணிடாதீங்க. நல்லா ஆற வச்சு தான், ஒருவேளை அரைச்சதுக்கப்புறமும் சூடு இருந்துச்சுன்னா அந்த தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். நான் வந்து 250 ml பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நம்ம போட்ட பட்டை கிராம்பு எல்லாம் போட்டோம்ல, அது எல்லாத்துக்குமே 250 ml பவுட்ரு கிடச்சிருக்கு. மறக்காமல் டைமண்ட் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.